ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சூப். அது வந்து பம்கின் சூப். ஸோ பம்கினை நான் நல்லா க்ளீன் பண்ணி சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம அந்த பம்கினை குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ பம்கின் சூப் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரிச்சாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் இந்த பம்கினை இந்த சைஸில் க்யூப் சைஸஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு பேனை ஆன் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பேனை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணதில் இந்த பூசணிக்காயை போட்டுடலாம். நல்லா நீங்கள் பூசணிக்காய் செலக்ட் பண்ணும் பொழுதே நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கிற பூசணிக்காவாக செலக்ட் பண்ணுங்கள். பழுக்காமல் இருக்கிறதா இல்லாமல் நல்லா பழுத்ததாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை போட்டதுக்கப்புறமா நான் இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம அந்த பூசணிக்காய் போட்டு ஒரு 2 மினிட்ஸில் நம்ம இந்த வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நான் இந்த சைஸஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயமும் 4 பல் பூண்டும் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ இதில் வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மசிஞ்சு வர்ற மாதிரி இருந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஒரு 90% குக் ஆகிடுச்சு. இனி ஒரு நிமிஷம் வச்சுருந்தா ஃபுல்லாக பாயில் ஆயிரும். நம்ம இது பாயில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் 1 மினிட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இது கூட பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூப் கன்சிஸ்டன்சிக்கு மாற்றிக்கலாம். இப்போது இது நல்லா பியூரி மாதிரி இருக்குது. ஸோ இது கூட நமக்கு காய்ச்சின பால், சூப் லெவலில் நல்லா கொஞ்சம் காய்ச்சின பால், பெப்பர், உப்பு போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். வாங்க லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உங்களுக்கு சூப் கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு பால் போட்டுக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க திருப்பியும். ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் சூப் மாதிரி இருக்கும். இது சூப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சூப்பு. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு பெப்பர், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பாருங்கள் பியூராக சூப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. உங்களுக்கு தேவையானதாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கோங்க. இல்லைனாலும் ஆப்ஷனல் தான். இது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.